ஓகச்சு பார்வையில் நாம் பார்க்க போகும் படம் சக்தி திருமகன். இது விஜய் ஆண்டனியோட 25வது படம். இயக்குனர் அருண் பிரபின் 3வது படம். இதற்கு முன்பு அவர் அருவி, வால்னு 2 படங்களை எடுத்திருக்காரு. மிகச்சிறந்த இயக்குனர்னு ஒரு பேர் பெற்றிருக்காரு. அவரோட 3வது படங்கிறதுனால மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல விஜய் ஆண்டனியோட 25வது படங்கிறதுனாலையும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, அதிகார அமைப்புகளை எதிர்க்கும் ஒரு சாமானியனின் கதை அப்படின்னு எளிமையா சொல்லிடலாம். ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சமான கேரக்டர்கள், அதிகபட்சமான தகவல்களோட அந்த படம் வெளிவந்திருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வாங்குறதுல இருந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டை எடுக்கிற வரைக்கும் அதுல இடைத்தரகர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க. தேர்தல் மூலம் நமக்கான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசு அமைந்தா கூட அதற்கு இடையில ஒரு பவர் சென்டரா இடைத்தரகர்கள் தான் இந்திய அரசியல்ல இருக்கிறாங்க. அவர் யாரை எதிர்க்கிறார் அப்படின்னா, அபயங்கர்ங்கிற ஒரு கேரக்டர். அவர் யாருன்னா, காதல் ஓவியம் கண்ணன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ட்ரெமெண்டஸ் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான மனிதரா அவர் காட்சி தருகிறார். அபயங்கரை பழி வாங்குறாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட முழு திரைக்கதைன்னு சொல்ல முடியும். முதல் பாதி பரபரன்னு போகுது. ஒரு எந்த இடத்துலையும் நம்ம யோசிச்சு நிற்க முடியாத அளவுக்கு காட்சிகள் வருது. அபயங்கரை வீழ்த்துவதற்காக விஜய் ஆண்டனி செய்யற உத்திகள் எல்லாமே வருது. விஜய் ஆண்டனி நடிப்பை பத்தி நம்ம சொல்லியாக வேண்டும். அவர் ஒரு ரொம்ப அலட்டலே இல்லாம நடிச்சிருக்காரு. ஒரு அபயங்கருங்கிற ஒரு பவர் புரோக்கரை எதிர்க்கிற அந்த காட்சிகள்ல தேவையானப்பதான் அந்த வசனங்களை பேசுறது மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்திலுமே ஒரு நம்பகத்தன்மையை மிக்க ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. ரொம்ப ஸ்டைலா வராரு. பின்னணி அப்படின்னு பார்த்தா விஜய் ஆண்டனி யாரு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் பார்த்தா, அவர் சுவரெழுத்து சுப்பையான்னு ஒருத்தரால வளர்க்கப்படுற குழந்தையா இருக்காரு. அவர் எப்படின்னா, சுவரெழுத்து சுப்பையா பெரியார் கொள்கையில பின்பற்றுகிறவரா இருக்கிறாரு. அவர் பெரியார் சிந்தனைகளை சுவர்களில் எழுதி பிரபலமா இருக்கிற ஒரு மனிதர் அந்த உள்ளூர்ல மயிலாடுதுறையில. இந்த படத்துல சுவரெழுத்து சுப்பையாவை நடிச்சிருக்க வாகை சந்திரசேகர் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அதே போல அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் ரொம்ப ரம்மியமா இருக்கு. நாமளே அந்த காலத்துக்கு போனது மாதிரி இருக்கு. 90கள் அதுக்கு முன்னாடி இருந்த கால மாதிரியான அந்த காட்சி அமைப்புகள். ஒரு கிராமம், அதில் புத்தன் டீ ஸ்டால்னு எழுதியிருக்க ஒரு சின்ன ஓலை குடிசையில் இருக்கிற அந்த டீ ஸ்டாலு, சித்தர்காடுங்கிற ஒரு கிராமத்தில் தான் இது இருக்கு. அந்த ஒரு பசுமையான வெளியில் இருக்கிற அந்த கிராமப்புற அமைப்பு, அப்புறம் அந்த தெருக்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது. அதை நம்ம மீண்டும் ஊருக்கு போய் நம்ம அந்த இடத்துல நிற்கிறது மாதிரியான ஒரு உணர்வை இயக்குனர் கொடுத்துருக்காரு. சுவரெழுத்து சுப்பையா உண்மையிலே வாழ்ந்த மனிதர். மயிலாடுதுறையில் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் பிறந்தது காரைக்குடி பக்கத்தில் சூரக்குடின்னு ஒரு கிராமத்தில். படிக்கவே இல்லை, அதிகமான படிப்பு இல்லை. அவர் ஒரு சைக்கிள் கடையில் தங்கி தான் சுவர்களில் எழுதியிருக்காரு. பெரியார் கலந்து கொள்ளுகிற கூட்டங்களுக்கு முன்னாடியே போய் மெகாஃபோனில் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு. பெரியார் பேசுகிறார், எல்லாரும் திரண்டு வாருங்கள், அது மாதிரி சொல்லியிருக்காரு. 1967 தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம்லாம் சுவரெழுத்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு ஒரு சுவரெழுத்து எழுதும் போது தான் அந்த படத்திலே அது ஓப்பன் ஆகும். அந்த சுவரெழுத்து சுப்பையா கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்காம திராவிட இயக்கத்தோடைய அந்த கொள்கைகளையும் பெரியாருடைய கருத்துக்களையும் சுவர்களில் எழுதி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. சீர்காழியில் ஒரு மேல்நிலை பள்ளி சுவரில் 1960களில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சைக்கிள் ஓட்டும் பெண்கள் செந்தமிழ்நாட்டின் கண்கள். அது அங்கு உள்ள பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள்ட்ட மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு. இப்படிலாம் எழுதிட்டு போனால் யார் சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, பெண்கள் கெட்டு போயிடுவாங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ விமானம் ஓட்டுற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்க. ஆனால் 1960களில் அப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கு. அவரு பெரியார் சிந்தனைகளை சொல்லி வளர்க்கிறார் விஜய் ஆண்டனி. பின்னாடி 2ஆம் பாதி படத்துல இந்த அபயங்கருங்கிற ஒரு கேரக்டரை அவர் பெரிய பவர் புரோக்கர், இந்திய அளவுல ஒரு பவர் சென்டர், பிரபல தொழிலதிபராக இருக்காரு. அவர் நினைச்சதுதான் இந்தியா முழுவதும் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தில் கூட அவரோட இன்வால்மெண்ட் இருக்கு. அபயங்கருக்கு எதிராக விஜய் ஆண்டனி செய்கிற அந்த உத்திகள் எல்லாமே 2ஆம் பாதி கதையில விரியுது. அவர் ஒரு சூழ்ச்சியான ஒரு வேலை செய்யும் போதும், ஒரு நரித்தனமான ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகங்களை செல்றது மாதிரி அந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காரு. அது ரொம்ப புதுமையா இருக்கு. இதுல சில புதுமுகங்களும் நடிச்சிருக்காங்க. கவிஞர் ரவி சுப்பிரமணியன், அப்புறம் யூடியூபர் சேக்குவாரா நடிச்சிருக்காரு. பொதுவா நம்ம விவேக்கோட காமெடி காட்சிகள்ல வருகிற செல் முருகன் இதுல சீரியஸான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனிக்கு அசிஸ்டண்டா படம் முழுவதும் அவர் தான் வராரு. பொதுவா சமூகத்துல பவர் புரோக்கர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவங்க எவ்வளவு நரித்தனமா ஒரு கருணையே இல்லாம ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த
இந்த படம் தோலுரிச்சு காட்டியிருக்கு. இந்த படத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, பொதுவா தமிழ் சினிமாவில் வந்து பிரஸ் மீடியாவை காட்டும் போது ரொம்ப ஏனாதானோன்னு காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த ஒரு செய்தி வாசிக்கப்படுதுன்னா அந்த செய்தி வாசிப்பாளர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர்களை அவங்க வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லணும். அதை நம்பும்படி இருக்கு. அதே மாதிரி இசை வந்து விஜய் ஆண்டனி தான். ஆனால் தான் வந்து ஹீரோவாக நடிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து எந்த இடத்துலையுமே அதிகப்படியான ஒரு இசையையோ அதிகப்படியான ஒரு இதையோ அந்த பின்னணி இசையையோ காட்டவே இல்லை. இந்த படத்தில் வருகிற வசனங்கள் வந்து ரொம்ப கூர்மையாக எழுதப்பட்டிருக்கு. இந்த பெரியாரின் கைத்தடி வந்து சில நேரங்களில் ஊன்றி நடக்கிறதுக்கு பயன்படும், சில நேரங்களில் அது வந்து ஓங்கி அடிக்கிறதுக்கும் பயன்படும் அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துறாரு. வசனங்களை ரொம்ப செம்மையாக எழுதியிருக்காரு அருண் பிரபு. கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் ரொம்ப ஒரு சினிமாத்தனமாக இருக்கிறது மாதிரி இருக்கு. இன்றைய கால அரசியல் சூழலை விவரிக்கிற ஒரு படமாக இருக்கிறதுனால இது வந்து பரபரன்னு நகருது. காட்சிகள் அவ்வளோ கேரக்டர்கள் உள்ள வந்துட்டு போறாங்க. அதில் சில குழப்பங்கள் இருந்தால் கூட படம் முடியறதே நமக்கு தெரியாத மாதிரி படம் இருக்கு. விஜய் ஆண்டனி 25வது படம் வந்து ஒரு பேர் சொல்லுகிற படமா இது மாறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.